அந்த இஸ்ஸாக்கு குணலட்சணம் என்னங்கிறத விஷயத்துல நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்டோம். நான் மறுபடியும் உங்க ரிவைண்ட் பண்றேன், நினைவு கூட்டுறேன். நான் கத்த முடிஞ்சுங்களா? இஸ்ஸாக்கு பேர் என்ன, அர்த்தம் என்ன? சாராக்கு கர்த்தர் சொன்னபடி, அந்த சாரா எப்படி தேவன் அப்ராமுக்கு சொன்ன வாக்தத்தத்தை மேல என்ன விசுவாசம் வச்சு, விசுவாசம் மூலமா பிறந்தவங்க யாரு? இசாக்கு பிறந்தப்பா. ஷாரா என்ன பேர் வச்சு தெரியுமா? இசாக்குன்னு வச்சுச்சு. இசாக்குன்னு அர்த்தம் என்ன? சிரிப்பு இல்ல பரியாசம் அர்த்தம். நம்மளுக்கு நம்ம எப்பமா நம்ம பிள்ளைங்களுக்கு அர்த்தம் என்ன? இவன் மூலியமே எனக்கு என்ன எல்லாம் சிரிப்பாங்க. இவன் பிறந்த மூலியமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நீ பார்த்து சிரிப்பாங்க. எதனாலனா 90 வருஷ கிழவி பச்சை குழந்தை தூக்கிட்டு சுத்தது பால் கொடுக்குது. எத்தனை வருஷம் கிழவி? 90 வருஷ கிழவி பால் கொடுக்குது. பாக்குறவங்க என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. சிரிக்கிறதே இல்ல, பரியாசம் பண்ணப்படுறான். பெருசான பொறுப்போடு யாரும் இல்ல. சொந்த அன்னகாரன இஸ்மாயில் பண்ண இசாக்கிய பரியாசம் பண்றான். அப்படின்னா உண்மையா கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு உண்மையா யாரைతే ரட்சிப்படுறாங்களோ, உண்மையா கர்த்தர் மூலமே யாரைతే பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஆரம்பத்தில் என்ன வரும்? பரியாசம் தான் கிடைக்கும். நமக்கு வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்மளையா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கீழ்பாலிதான் பார்ப்பாங்க. எல்லாம் நம்மள சிரிப்பாங்க. எல்லாம் என்ன ஏன்னா பண்ணுவாங்க. இது ஆரம்பத்தில் மொத்த ஒரு விசுவாசிக்கு வர இது. அது ஒரு முக்கியமான ஒரு என்ன லட்சணம். முதலாவது அது ஒரு குர்த்துக்கு என்ன சொல்லுவாங்க? அடியாளம். மொட்டமொட்ட என்ன அடியாளம்? என்ன உண்மையா நீ கர்த்தரை விசுவசிச்சு ரட்சிப்பட்டாக்க மொட்டமொட்டுக்கு எதிராவது என்ன தெரியுமா? உன்னை யார் பண்ணுவாங்க? எல்லாருமே உன்னைப்பா சிரிப்பாங்க, ஹேளனை பண்ணுவாங்க. வீட்லயா இருக்கட்டும், காட்டுலயா இருக்கட்டும், நீ எங்கேயா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க? உன்னை பார்த்து ஹேளனை பண்ணுவாங்க. அதுதான் மொத்தம். நீ கர்த்தர் பிள்ளைங்கிறது, கர்த்தரோட பிள்ளைங்கிறது மொத்தமாக அடியாளம். அதுதான். ரெண்டாவது என்னாச்சு? வாங்க வசனத்துக்கு போலாம். நம்ம எல்லாரும் கூட ஆதிகாமம் பரிசுத்த வேத திறந்து ஆதிகாமம் 21வது அதிகாரம், ஆதிகாமம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. போதுமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த காலையில் நேரத்துக்கு நன்றி. நீ கொண்டு வந்த ஒரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இந்த காலையில் நேரத்தில் வாசித்து இந்த வசனம் மூலயமாக எங்கள் எல்லாத்துக்கும் பேசும் கர்த்தாவே. எல்லா மகிமும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பேற்பட்ட நிலைமையில இசாக்கு அப்படின்னா பரியாசம் பண்ண நிலைமையில எல்லாரும் கூட ஹேளனை பண்ற கேவலம் இசாக்கையே இல்லாம இசாக்கு பெத்த தாய் இவங்க என்ன பண்றாங்கல்ல, பரியாசம் பண்ண படுறாங்க. அப்ப நிலைமையில் இருந்தாங்கோட இந்த இசாக்கு என்ன பண்றாரு? இவரு என்ன பண்றாரு? வளர்றாராமா. என்ன படிச்சீங்க? வாசிங்க. 8 பிள்ளைனாவது வளர்ந்து. ரெண்டாவது உண்மையா ரட்சிப்பட்ட வாரசரா இருக்கிற மனிதனுக்கு, தேவ வாரசன மனிதனுக்கு இல்லாட்டி விசுவாசிய நம்மளுக்கு ரெண்டாவது என்னது? ரெண்டாவது அடியாளம் என்னன்னா
இஸ்ஸாக்கு என்ன பண்றாரு? வளர்றாரு. அதே மாதிரி நீ ரட்சிக்கப்பட்ட முறப்போடு நீ என்ன வேணும்? ஆவியில வளரணும். அர்த்தம் புரிஞ்சா? ஆவியில என்ன வேணும்? வளரும். போன வருஷம் நம்ம அது விஷயம் கூட கத்துக்கிட்டோம். அர்த்தம் புரிஞ்சா? என்ன பண்ணியே? உதாரணத்துக்கு பிறந்தா பையன், இப்ப நமக்கு மண்ணுக்காண்டா யாரு இருக்கிறாங்க? யோனாத்தான் இருக்கிறாரு. நம்ம மின்னுக்கானதான் அவர் பிறந்தாரு. இப்ப என்ன ஆகிறாரு? அவரு நடக்கிறாரா? பேசுறாரா? அது அர்த்தம் என்ன? என்ன வளர்றா இருந்தாரு இல்லையா? அதே மாதிரி கர்த்தரை ஜனித்த நீ, கர்த்தர் மூலமே பிறந்த நீ கூட என்ன வேணும்? 4 நாள் வளரணும். எதுல வளரணும்? ஆவிக்குள்ள வளரணும். ஆவிக்குள்ள வளர்றதுன்னு அர்த்தம் என்ன? ஆவிக்குள்ள வளர்றதுன்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க. ஆவிக்குள்ள வளர்ற அர்த்தம் என்ன? உங்களோட சொந்த சுபாவம் எதைతే நான் பிறந்ததுல இருந்து நமக்குள்ள கெட்ட குணலட்சணம், ஒருத்தருக்கு குண லட்சணங்கள் என்ன இருக்கு நமக்குள்ள இருக்கலாம். அது 4 நாள் என்ன வேணும்? உங்களுக்குள்ள வந்து போகணும். போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குணங்கள் நமக்குள்ள வரணும். அதான் வளருதுன்னா புரியுதா நான் சொல்றது? புரியுதா வருது? இந்த உலக சம்பந்தமான ஆலோசனையில இருந்து, இந்த உலக சம்பந்தமான இச்சைகள் இருந்து, இந்த உலக சம்பந்தமான ஆசைகள் இருந்து நம்மளுக்கு எவ்வளவு தூரமாயி பரலோக சம்பந்தமான ஆசைகள், பரலோக சம்பந்த இச்சைகள், பரலோக சம்பந்தமான நிதி காரியங்கள் நமக்குள்ள என்ன வேணும்? வரணும். இப்போ நம்ம நிம்ம யோசிக்கலாம். டயத்தில் என்ன பண்ணப்பா நின்று யோசனை பண்ணலாம். நான் ரட்சிப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் பேருக்கு 4 வருஷம் ஆயிருக்கலாம், கொஞ்சம் 10 வருஷம் ஆயிருக்கும், 15-20 வருஷம் ஆயிருக்கலாம். எவ்வளவு மட்டும் நான் மாறி இருக்கிறேன்? எவ்வளவு மட்டும் நம்மளோட ஆலோசனை மாறி இருக்குது? எவ்வளவு மட்டும் நம்மளோட இச்சைகள் மாறி இருக்குது? இப்ப நான் எந்த ஆசையோட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது நாம இந்த காலையில் நேரத்தில் என்ன பண்ணணும்? நாம பரிசீலனை பண்ணிக்கணும். யோசனை பண்ணுங்க. இப்ப நமக்குள்ள எந்த ஆலோசனை இருக்குது? எந்த ஆசையோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? புரிஞ்சு அந்த வாரத்துக்கு எப்படி இருக்குது? மாற்றம் வந்துச்சு ஏதாச்சும் சொல்லுங்க. மாற்றம் வந்துச்சா வரலையா? நான் பேச தமிழ் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. யாருக்கு சொல்லுங்க. மாற்றம் வந்துச்சா வரல? என்ன எவ்வளவு நம்ம இஸ்ஸாக்கு வந்து என்ன பண்றாரு? வளர்ந்தாராமா. நாம என்ன பண்ண மாதிரி வளரணுமே இல்லையா? எந்த விஷயம் வளர்றோம் பாருங்க. நான் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இதுக்கு மேலே போன வருஷம் ஜூலை சொல்லிக்கிட்டோம். 1 பேதுரு படிங்க ஜல்தி 1-2 படி வாசிங்க. 1 பேதுரு 2:2. ஒழித்து விட்டு இதெல்லாம் ஒழிச்சாதா என்ன வளர முடியும்? நெக்ஸ்ட் படிங்கன்னா நீங்கள் வளரும்படி என்ன சொல்ல? எது மேல வாஞ்சியா இருக்கணுமாமா? வச்சனுங்கிற பால் மேல என்ன இருக்கும்? நம்மளுக்கு வாஞ்சியா இருக்கணுமாமா.
பிறந்த குழந்தை எதுக்காக அழுவும் சொல்லுங்க? பாலுக்கு அழுவும் இல்லையா? எவ்வளோ பால் குடிச்சு அவ்வளோ அது என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க? குழந்தை நம்ம எவ்வளோ பால் குடிச்சிருக்கிறோம், புரியல? நீங்க சொந்தமாக குடிச்சிருக்கிறீங்க, எத்தனை வச்சனம் படிச்சிருக்கிறீங்க, எத்தனை வாக்கிங் கேட்டிருக்கிறீங்க. ஒரு ஆள் எவ்வளோ மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? ரட்சிப்புல என்ன இருக்கிறோம்? நம்ம வளர்ந்துருக்கிறோம். நீங்க சொல்ல ரட்சிப்பு அது என்ன மாதிரி வாசிங்க. எதுல வளர்றாரு மாமா? வாஞ்சையா இருங்கள். எப்பயிட்டு இந்த கலங்கம் இல்லாம திருவச்சனம்ங்கிறது ஒரு பாலை நாம் என்ன பண்றோம், குடிக்கிறோமோ, அப்ப நம்ம என்ன ஆகணும்? வளருவோம். எதுல? ரட்சிப்பு விஷயத்துல வளருவோம். ரட்சிப்புன்னு விஷயத்த என்ன ரட்சிப்புன்னு என்ன அர்த்தம்? ரட்சிப்புன்னு என்ன மீனிங்? நீங்க ரட்சிப்பட்டீங்களா? ரட்சிப்பட்டீங்களா இல்லையா? சரி, ரட்சிப்புன்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? ரட்சிப்புன்னு அர்த்தம் என்ன? ரட்சிப்புன்னா அர்த்தம் என்ன? ரட்சிப்பு பள்ளி ஒருத்தருமே என்ன அர்த்தம் என்ன? ரட்சிப்புன்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க? தெரிஞ்சது சொல்பா. ரட்சிப்பட்டி அல்ல, என்ன அர்த்தம் என்ன சொல்லுங்க? भैया तमिल में बोलो ना. சரி, அவர் சொன்னி சொல்லு. ரட்சிப்புனா அசல் மெயின் மீனிங் என்ன? ரட்சிப்புனா மீனிங் என்ன சொல்லு? மாமூல் அர்த்தம் தமிழ் தானே? தமிழ் அர்த்தம் என்ன? ரட்சிப்பு. ரட்சிப்பட்டேன் நான், ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட அர்த்தம் என்ன சொல்லுங்க? மாமூல் தமிழ் மீனிங் சொல்லுங்க. ஜஸ்ட் டிக்ஷனரி மீனிங் சொல்லுங்க. ஆழ்குறி மீனிங் வேண்டாம் எனக்கு, டிக்ஷனரி மீனிங் சொல்லுங்க. விடுதலையா? ரட்சிப்புனா விடுதலையா? காப்பாற்றப்படுறது இல்லையா? காப்பாற்ற தமிழ் அதுதானே? காப்பாற்றப்படுறது அதுதானே? காவல்துறை இருப்பாங்க, காவல் துறை. இங்கிலீஷ்ல வந்து தெலுங்குல ரட்சக நிலையம் வாங்க. அப்படின்னா நம்மளை காப்பாற்றுறது, காப்பாற்றப்பட்டோம் இல்லையா? ரட்சிப்பின் அர்த்தம் என்ன? நம்மளுக்கு ஒரு காப்புதல். காப்புதல் சொல்றாங்க. காப்புதலா? பாதுகாப்பு. பாதுகாப்பு பண்ணப்பட்டோம். ரட்சிப்பட்ட அர்த்தம் என்ன? பாதுகாப்பு பண்ணப்பட்டோம். அதானே? எப்படி பாதுகாப்பற்றோம்? நம்மளுக்கு எப்படி பாதுகாப்பு? எதுல இருந்து பாதுகாப்பு? எப்படி இருந்து பாதுகாப்பு? எது இருந்து பாதுகாப்பு? பாவத்துல இருந்து பாதுகாப்பா? யோசனை பண்ணு, ஆலோசனை பண்ண சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்குவோம் எல்லாருமே. எதிலிருந்து நாம பாதுகாப்பு ஆக்கப்பட்டோம், பாதுகாப்புல இருக்கிறோம். நாம் எல்லாரும் யாரு? பாவம் செஞ்சு பாவத்து மூலமா தேவனுடைய என்ன நுகர்த்துக்கு சொல்லுவாங்க, கோவாக்னிக்கு நாம பாத்திரம் இருந்தோம். புரிஞ்சுங்களா?
தேவனுடைய கோவாக்னிக்கு என்னாச்சு? நாம் எல்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த உலகத்து மேல தேவனுடைய என்ன இருக்குது? கோபம் இருக்குது. காரணம் என்ன? உலகம் எல்லாம் கூட கர்த்தருக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இருக்குது. கர்த்தரோட ஆலோசனைக்கு, கர்த்தரோட திட்டத்துக்கு వ్యతిరేகமா என்ன பண்ணுது? வாழ்ந்து கொண்டு இருக்குது இல்லையா? மனிதரெல்லாம் கூட அதே மாதிரி இருக்கிறாங்க. புரியுதா? அந்த பயங்கரமான கோவாகிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து மூலமா தப்பிக்கப்பட்டோம். ஏன்னா அந்த கோவாக்னிய, நம்ம மேல வர வேண்டிய அந்த கோவாக்னிய கர்த்தராகி தேவன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவரு மேல போட்டுக்கிட்டார். விஷயம் அர்த்தம் முடிச்சா? நம்ம மேல வர வேண்டிய கோவாக்னி யாரு மேல வந்து? அவரு மேல போட்டுக்கிட்டார். அதனால்தான் எப்பைతే இயேசு கிறிஸ்துவை பார்த்து, கர்த்தாவே நான் ஒரு பாவி, அர்த்தம் புரிஞ்சா? நான் யாருக்கு எதுக்கு பாத்துறேன்? தண்டனைக்கு பாத்துனா இருக்கிறேன். அந்த தண்டனை என்ன பண்ண? நீ எனக்காக உங்கள மேல நீ போட்டுக்கிட்ட. என்ன அதை நம்புறேன், என்னை மன்னிச்சுக்கான உங்களோட பாவத்தை விஷயம் என்ன பண்ண? மனஸ்தாபனப்பட்ட. ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படி கர்த்தர் கண்ணீரோட நீ எப்ப மனஸ்தாபனப்படுறையோ அப்போ கர்த்தர் என்ன பண்ண? தேவன் என்ன பண்ணாரு? உங்கள மேல கோவாக்னி என்ன பண்ண? நீத்திட்டு உனைய அவர் சித்தத்துக்கெல்லாம் கொண்டு வந்தார். அந்த தண்டனை என்ன பண்ண? தப்பிக்கப்பட்ட. இத்தனை நாள் நீ செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண? அந்த தண்டனை இருந்து என்ன பண்ண? நீ தப்பிக்கப்பட்ட. அர்த்தம் புரிஞ்சா? விஷயம் அர்த்தம் புரிஞ்சுங்க. அதுதான் ரட்சிப்படுறதுன்னா. இல்லையா? புரிஞ்சா புரியலையா? அது நான் என்ன பண்ண? நான் ரட்சிப்பட்டேன். ரட்சிப்புல கூட 3 பாகம் இருக்குது. நான் ரட்சிப்பட்ட, ரட்சிப்ப பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ரட்சிப்பப்படுவேன். புரிஞ்சது? அதனாலதான் என்ன பாஸ்ட் சால்வேஷன், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். தமிழ் என்ன சொல்றாங்க? இருக்காலமா? கடந்த காலம், கடந்த காலம், இப்ப நிகழ்ந்த காலம், வரப்போற காலம், எதிர்காலம். கடந்த காலத்துல நான் பண்ண பாவம் எல்லாத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? மன்னிச்சுட்டாரு. புரிஞ்சுடா? உனே மன்னிச்சு பரிசுத்தமான அவர் ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்குறது இல்லாம கர்த்தர் பாவத்துல என்ன பண்ணானு விடுதலை ஆக்கிட்டாரு. உனக்கு என்ன? நீ செஞ்ச பாவத்துக்கு நீ நரகத்துக்கு போக வேண்டிய அவசரம் இல்லை. மன்னிக்கப்பட்ட, பரிசுத்தமாயிட்டு. அர்த்தம் புரிஞ்சா? அந்த பரிசுத்த வாழ்க்கை என்ன பண்ணியே? அந்த ரட்சிப்பு என்ன பண்ண? நீ அதே அனுபவத்துல எப்படி ரட்சிப்பட்டையோ, எப்படி புது மனிதன் ஆனையோ, அங்கிருந்து அந்த நிதி அனுபவம் நீ காப்பாத்திக்கணும். எதனாலனா நீ இருக்கிறது எங்க? உலகத்துல. ரட்சிப்பட்ட உங்களுக்குள்ள என்ன போராட்டம்ங்கிறது ஆரம்பமாயிடுச்சு. புரியுது? போராட்டம் என்னாச்சு? ஆரம்பமாச்சு. அந்த போராட்டத்துல என்ன பண்ணி ஜெயித்து கொண்டு போகணும். உங்களுக்குள்ள என்ன? உங்களோட சரீரம் போராடுது, உங்களோட மனசு போராடுது, உங்களோட சரீரம் போராடுது, அதே உலகம் போராடுது. இதெல்லாம் மனசுக்கிட்ட என்ன? இதுல இருந்து நாம ஜெயிக்கிற ஜெய் ஜீவித்தம்னாக்கா இதெல்லாம் எழுபா திரும்பி தோத்து போவாத பிடிக்கு என்ன பண்ணணும்? பலப்படணும்னா பலப்படணும். அது வச்சனங்கிறது அவசரம். இதுல இருந்து பாவத்துல இந்த சோதனையில இருந்து அப்படின்னா எந்த பாவத்திலிருந்து நீ விடுதல் ஆனையோ அந்த பாவம் திரும்பி உங்ககிட்ட வரக்காக என்ன பண்ண?
பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கு. புரியுதா? எதையைతే நீ வேண்டாம் எனக்கு இது அப்படி விட்டடிச்சியோ, எதைతే எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னையோ, அதெல்லாம் திரும்ப கூட என்ன ஆகும்? கூட போராட்டு இருக்கு. இதைய அனுதின வாழ்க்கையை என்ன பண்ண ஜெயிச்சுட்டு வரணும். அதுக்காக கர்த்தர் உனக்கு வச்சனம் கொடுத்திருக்கிறாரு, சபையை கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே பரிசுத்த சாயத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் இது மூலம் என்ன பண்ண பரிசுத்தமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வரணும். இதுதான் ரட்சிப்பை காப்பாத்திக்கிறது. இது என்ன பண்றது? அது பிலிப்பில் படிக்கிறோம் இல்லையா? பிலிப்பில் படிச்சு வாசித்து நம்ம வாசித்துக்கணும் இல்லையா? 2:15 வாசிங்க. భయముతో వణుకుతూ మీ సొంత రక్షణ. 13 படிங்க. சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முன்பில்லாமலும் 12 2:12 எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற எல்லாரும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு என்ன வேணுமா? நிறைவேற்றப்பட வேண்டுமாமா. அப்படின்னா என்ன கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ரட்சிப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஆவலியல்ல. நிறைவேற்றப்படும்படிக்கு என்ன பண்ணணும்? நீ பயத்தோட நடுக்கத்தோட பிரயாசப்படணுமாமா. எந்த ரட்சிப்பு ஆயிட்டு நீ என்ன பண்ண பெற்றுக்கொண்டையோ அது என்ன வேணும்? காப்பாத்திக்கணும். அப்படின்னா காப்பாத்தின அர்த்தம் என்ன? நீ எந்த ரட்சிப்பு ஆயிட்டு நீ பெற்றுக்கொண்டையோ அது எப்ப வேணாலும் இழந்த போற வாய்ப்பு இருக்கிறது. அந்த விஷயத்துல மனசு வைக்காம நீ திரும்பி உங்களுடைய இஷ்ட பிரகாரம் வாழ்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரட்சிப்புக்கு திரும்பி போயிரு. வாழ்க்கை முதல்ல எந்த நிலை பண்ணிச்சு அது கூட இன்னும் நீச்சமான நிலைக்கு நீ என்ன ஆகி போயிருவ. புரியுது சொல்றது? புரிஞ்சா? புரியலையா? அது அனுபவம். நம்ம நிச்சயமா நம்ம எந்த வச்சனத்தை கேட்கிறோமோ, கர்த்தர் எந்த வச்சனம் நம்ம கொடுக்கிறாரோ, எந்த வச்சனம் மூலம் நமக்கு கர்த்தர் பேசுறாரோ, எந்த உபதேசம் நம்ம கொடுத்தாரோ அது பிரகாரம் என்ன பண்ண நிச்சயமா வாழ்ந்து கொண்டு போகணும். அதாவது என்ன ரட்சிப்பு என்ன பண்ண இறந்து போயிடுவ. இது நாம் இந்த உலகத்துல இருக்கு மட்டும், நம்ம உயிர் போக மட்டும் எல்லாரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளையா மத்தியாகாசத்துக்கு கொண்டு போற முட்டுங்கோல இந்த ரட்சிப்பு என்ன பண்ண நம்ம காப்பாத்திக்கணும். இதுதான் என்ன பிரசன்ட் சால்வேஷன் சொல்ல தமிழ்ல உங்களோட பிரசன்ட் என்னமா? இப்ப நம்ம காப்பாத்திக்க வேண்டிய இந்த ரட்சிப்புங்க நம்ம பெற்ற ரட்சி என்ன பண்ண நம்ம காப்பாத்திக்கிறோம். ரட்சிப்பு பட்டம் எப்ப படுவோம்? ரட்சிப்பு பரிபூர்ணமாவு நம்ம ரட்சிப்பு பரிபூர்ணமாவு வரப்போற காலம் என்னது வரப்போறோம்? நாம கர்த்தர்கிட்ட போகும்போது இல்லாட்டி கர்த்தர் நம்மளே மத்தியாக கொண்டு போகும்போது தான் நம்ம கருவி என்ன ஆகும்? பரிபூர்ணமா நம்ம ரட்சிப்புங்கிறது பரிபூர்ணம் ஆகும். அதனால ரட்சிப்புங்கிறதுல 3 பாகம் இருக்குது. இன்னைக்கு நம்ம உபதேசம் வந்திருக்குது என்ன? ஒரு வருஷம் ரட்சிப்பட்டா இந்த ரட்சிப்பு எப்பத்துக்குமே இருக்கு. காப்பாடு நம்ம என்ன பண்ணாலும் ரட்சிப்புங்கிறது என்ன ஆகாது? போவாது. எப்படினாலும் வாழலாம். அது 100%.
என்ன கள்ள உபதேசம். வருஷம் அப்படி இருக்கிறப்ப இந்த வசனம் இருக்காது. இந்த பிலிப்பில் கர்த்தர் எழுதிருக்க மாட்டாரு, பவுல் எழுதிருக்க மாட்டாரு. அதே மாதிரி எத்தனோ வச்சனங்கள் இருக்குது. அதுல கர்த்தர் எத்தனோ என்ன ஒரு பூமிகள் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 11 சொன்னாரு, யாரைத்தே என்ன கனிகள் கொடுக்கலையோ அந்த அது என்ன பண்ணுவார், அவன் வெட்டி எரிஞ்சிடுவான்னு சொல்றாரு. ஒரு ஜாதத்தோட்டில் ஒரு ஒலிவ மரம் வச்சாரு, 3 வருஷம் பார்த்தாரு, கனிகள் எல்லாம் என்ன வந்து வெட்டின்னு ஆர்டர் கொடுத்தாரு. எத்தனோ வச்சனங்கள் இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் கூட நல்லா புரிஞ்சுக்கணும். కాబట్టి రక్షిపుని అర్థం என்ன, நாம காப்பாற்றப்பட்டோம். கர்த்தரோட கோவாக்கிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், காப்பாற்றப்பட்டோம். இப்போ காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். ஒரு நாள் நம்ம நிச்சயம் காப்பாற்றப்படுவோம். అర్థమైందా? இது ரக்ஷையோட పరిణిత விஷயம். இது அறிஞ்சிக்கணும். அதனால்தான் ரட்சிப்பு எந்தக்கு டைம் ஸ்பேன்னாக்கி நாம ரட்சிப்புல என்ன வரும், நம்ம வளரணும். பாவத்துக்கு என்ன ஆகுன, மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட அதே மாதிரி நீ விடுதலை கூட ஆயிட்ட. புரியுதா? விடுதலாக்கப்பட்ட நீ என்ன பண்ண என்ன மேல உம்படா குணங்கள் இயேசு கிறிஸ்துவோட குணங்களோ மாறி என்ன நீ மாறணும். அமெரிக்கா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து மனிதனா அமெரிக்கா என்ன பண்ணாரு, ஒரு மாதிரியா நடந்து காமிச்சார். புரியுது சொன்னது? அது மாதிரி நீ கூட என்ன வேணும், வாழ்றதுக்கு நீயே மனசியா வாழ்க்கை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ரட்சிப்புல என்ன வருது, வளருது. இந்த உலகத்துல என்ன கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் வரலாம், எப்பேற்பட்ட நிலைமை இந்த உலகத்துல உனக்கு நடந்தாயிரானாங்க கூட நீ மாத்திரம் என்ன வேணும், ரட்சிப்புல என்ன வேணும், வளரணும். இன்னும் அது நம்மளுக்கு வளர்றதுக்காக சகாயம் பண்ணதே தப்பா, உனக்கு நஷ்டம் பண்றது கிடையாது. புரியணும். அப்ப என்ன பண்ணுவோம், ஐயோ நான் சோதனை வந்துச்சு, நான் வந்துட்டேன், இந்த கஷ்டத்துல நான் வந்துட்டேன், இது பின்பட்டு போயிட்டானாக்க அர்த்தம் என்னன்னாக்க உங்களுக்குள்ள அசலான விதைங்கிறது சரியா இல்லை. இதுக்கு முன்ன ஒரு கத்துக்கிட்டோம், இந்த பூமி பத்தி போட்ட விதையை பத்தி. 4 ரகமான பூமி, 4 ரகமான பூமி. உண்மையா உங்களோட மனசுங்கிறது எப்பேற்பட்ட இந்த உலக சம்பந்தமான சிந்தை இல்லாம, இந்த உலக சம்பந்தமான எப்பேற்பட்ட இச்சைகள் இல்லாம நல்ல மனசோட நீ உண்மையா கர்த்தரோட வச்சனம் கேட்டு மனம் திரும்பி இருந்தா உண்மையா நீ என்னவ வளருவ, கனிகள் கொடுப்ப, கர்த்தரோட ஆசீர்வாதம்ங்கிறது அனுபவிப்ப. அது கர்த்தருக்கு வேண்டியது என்ன, உண்மையான நல்ல மனசோட நானும் கூட இப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், நானும் பரலோகத்துக்கு போகணும், இந்த உலகமெல்லாம் கூட என்ன ஒரு நாள் விட்டடிக்கிறது தான் அப்படி நினைச்சு எனக்கு இந்த உலகத்துல ஏதோ கர்த்தர் கொடுக்கறதில்ல, நான் என்ன ஆகுறேன், திருப்தியா இருந்து நான் சேர வேண்டிய இடத்துக்கு எங்க சேர வேண்டிய இடம் எங்க, பரலோகம்தான், அங்கங்க போவோனுங்கிற எண்ணம் தப்பா வேற எண்ணம் தோட நீ வாழ்ந்தீனா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன ஆக முடியாது, வளர முடியாது. அதே இல்லாம நீ பெற்ற விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு இறந்து போற அவகாசம்ங்கிறது இருக்குது.
நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி எத்தனோ விசுவாசிங்க இன்னைக்கு ரட்சிப்பு இழந்த போற நிலைமையில் இருக்கிறாங்க. வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, ஆராதனை பண்றாங்க, எல்லாம் இருக்குது. ஏன்னா ரட்சிப்புங்கிறது எப்பயோ இழந்த பேர். பட் அவங்க வலிக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எதுவும் இல்லை. எப்போ சிந்தையோட அது இல்லை, இது இல்லை, அது வேணும், இது வேணும் அப்படின்ட்டு அவங்கள பார்த்து இவங்கள பார்த்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பேர் எத்தனோ பேர் இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்க ஆல்ரெடி என்ன ஆனாங்க, ரட்சிப்பு இழந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது. அவங்க விசுவாசி இருக்கிற கடல் பிள்ளை தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மனுச்சா இஸ்மாயில் சுபாவம். இஸ்மாயில் அப்ராம் வீட்டில் தான் இருக்கிறான். எல்லாரும் அப்ராம் வீட்டில் தான் என்ன பண்ணாங்க, வளர்ந்தாங்களே இல்லையா? வேற எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னா காலமைத்து போகுது இல்லையா? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் என்ன ஆகுது? காலம் கடந்து போகுது. வேணா பார்க்கறதுக்கு சீனியர் விசுவாசிங்க ஆகுறாங்க இல்லையா? நான் 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி. வேணா குணங்கள் மாத்திரம் என்ன ஆகுது, மாற மாட்டேங்குது. இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க, வேணா குணங்கள் என்ன மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது. காரணம் என்ன? அவங்க எந்த மனசு இல்ல, சரியான மனசோட அவங்க வச்சனத்தை என்ன பண்ணல, கீழ் பண்ணல. அவங்க சரியான மனசோட அவங்க என்ன பண்ணல, புரியுதா? சரியான மனசோட என்ன பண்ணல, அவங்க வசனத்துக்கு கேட்காம இல்ல, அது கீழ்படாம இல்ல. அதாவது பரிசுத்த வேதம் சொல்லுது என்ன தெரியுமா, வசனத்தை என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா கேட்கணும். இயேசுநாதர் சொன்னாரு, நீங்க எப்படி வசனத்தை கேட்கறீங்க, ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுங்க. எந்த மனசோட நீ வசனம் கேட்கிற, எந்த மனசோட கீழ்படுற, அதாவது நாம வசனம் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நல்ல மனசோட கர்த்தர் என்கிட்ட பேசு. நான் நீ சொன்னபடி என்ன பண்றானு நடக்கிற, நீ சொன்னபடி வாழ்க்கையை மாத்திக்கிற. அதுக்காக கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வேலையும் பரவாயில்ல, நான் மாத்த எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன வேணும், எதுக்காக நீ அழைச்சியோ, எதுக்காக என் ரட்சிப்பு கொடுத்தியோ, எதுக்காக என்னைய இந்த சபையில் வச்சிருக்கிறியோ, எனக்கு இப்ப ஏற்பாடு தகுதெல்லாம் எனக்காக இது ஏற்பாடு பண்ணியோ, அந்த நோக்கம் சம்பூர்ணம் வாழ்க்கையில நிறைவேற்றப்படணும். நான் உங்களை கொள்ளணும், உன மகனா வாசனா இருக்கணும். எவ்வளவு சுபாவம் உங்க சுபாவம் மாதிரினா அவர் மாறணும். இசாக்கு பிறந்ததிலிருந்து கூட அவருக்கு பரியாசம் பண்ணப்பட்டாலும் ஏலப்பரச்சப்பட்டாலும் வேணும், அவர் மாதிரி என்ன பண்ணாரு, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ வளர்றது காரணம் என்ன? இத்தனை வருஷமா கர்த்தர் நம்மளுக்கு எத்தனோ வச்சனங்கள் நம்மளுக்கு போய் கொடுத்திருக்கிறார். ஏதோ இன்னைக்கு சாப்பிட்டுட்டு விட்டு வைக்கிறது கிடையாது. இது வச்சனம் நம்ம எந்த கத்துக்கிறோம், இந்த வச்சனங்கள் நமக்குள்ள என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும். கர்த்தர் தேவனோட வச்சனம் சொல்லுமா, நான் பரிசுத்தா மூலியமா உங்க உறுதியத்தில் என்ன பண்றேன், எழுதுறேன். நம்ம நோட்ஸ்ல எழுதிக்கிட்டா என்ன போய் போயிருந்தோம் இல்லை, எங்க எழுதிக்கணும் நம்ம உள்ள எழுதிக்கிட்டாக்க அந்த வச்சனங்கள் என்ன பண்ண எப்பத்துக்கு முடியும், காப்பாத்து, உன்னை நடக்க வைக்கி. வச்சனம் என்ன, அது தாவி சொல்றான், நம்ம வச்சனம் என்ன பாதிட்டு தீபமா இருக்குது, எனக்கு வெளிச்சம். உனக்கு எதுக்கு வெளிச்சம் கொடுக்க மாட்டேங்குது? வாழ்க்கையில் இருட்டு வரும்போது, இருட்டுன்னா பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது இந்த வச்சனம் எந்த மினுக்காண்டு வர மாட்டேங்குது உனக்கு. புரியுது சொல்ற விஷயம் கேட்டா? எத்தனை வருஷம் எப்ப எங்க நம்ம பின்பற்றுறது, எங்க தப்பு வருதுன்னா, நம்ம இந்த உலகத்துல சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது
நீ இப்படி மினுக்கான என்ன வரதில்ல, வச்சனங்கிறது மினுக்கான வர மாட்டேங்குது. அதில் நீ என்ன பண்ற, தப்பி போற. எந்தக்கு வர மாதிரி நம்ம ஹோலத்தில் வச்சனா இல்ல. வச்சனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னப்ப என்ன அது வெளிச்சம் கொடுக்கு. அந்த வச்சனம் நம்ம நடக்க வேண்டிய வழிய காமிக்கு. நீ எப்ப சொல்ற வச்சனம் அப்பயே மறந்துட்டீங்கன்னு நினைச்சிக்கா, உங்க மனசுக்குள்ள வச்சனமே இருக்க மாட்டேங்குது. அதுக்கு பதில் என்ன இருக்குது, உலகாசிங்க இருக்குது, சரீர காரியங்கள் இருக்குது. அது இதெல்லாம் இருந்தாக்கா வச்சனம் என்ன அதோட இருந்து இங்க கேட்டுட்டு வெளியே கேட் வெளியே போனா கூட இருக்கு மனசு கேட்க. காரணம் என்ன, உங்களோட மனசெல்லாம் உறுதியமெல்லாம் என்ன இருக்குது, உலகமான காரியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற நீ சிந்தைகள், ஆசைகள், சரீர காரியங்கள் இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும்போது கருத்து நல்ல மனசோட வாட்சன்னு கேட்கணுமாமா. அதெல்லாம் அவர் சந்நிதிக்கு வரும்போது என்ன பண்ண சித்தப்பாடு என்ன சொல்லுவாங்க, ஆயத்தமாய் வரணும். எங்க வீட்டுல இருந்தா இங்க வந்து ஆவறதில்ல, எங்க இருந்து வரணும், என்ன ஆயத்தம் பண்ணணும். நாளைக்கு நான் வசந்துக்கு போறோம்னா, வசந்துக்கு கர்த்தர்கிட்ட போறோம்னா என்ன பண்ணணும், இன்னைக்கு இருந்தா ஆயத்தமாகணும். என்ன நாளைக்கு வருவ, சுத்தி பண்ணிக்கோ. கர்த்தா உங்க சன்னிதிக்கு போறேன், எவ்வளோ பேசணும், எவ்வளோ மனசை சுத்தம் பண்ணணும். நமக்கு என்ன நினைத்த விசாரணை இருக்குதோ, என்ன ஆலோசனை இருக்குதோ, என்ன இருக்குதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க வீட்டுல சுத்தமான மனசோட வரணும். பரிசுத்தம் என்ன நம்மளுக்குள்ள எழுதுவ. அந்த எழுதப்பட்ட வச்சனம் இருந்துச்சுன்னா நீ வச்சனம் விட்டு அந்த வச்சனம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த வச்சனம் உள்ளுக்கு இருந்தா உனக்கு எதுக்கு இருக்குது, உங்களுக்குள்ள வந்து பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த பரலோகத்துக்கு கொண்டு போற வச்சனம் உங்களுக்குள்ள இல்லைனாக்கா என்ன நீ அவ்வளோ, நீ எப்படி வந்து அப்படி போவ, ஒன்னும் ஆசீர்வாதம் ஒன்றும் கிடைக்காது. இந்த விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோம். కాబట్టి